ஓம் நம சிவாயா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு டிவோஷனல் ஜேர்னியாக நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அமேசிங்கான உலக புகழ்பெற்ற சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம், அதுவும் வந்து சடனாக பிளான் பண்ணி திடீர்னு கிளம்புறோம். ஓகே, ஸோ எங்கூட சேர்ந்து இந்த டிவோஷனல் ஜேர்னியை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். திருவண்ணாமலையோட வியூ பாயிண்ட் உங்களுக்கு அமேசிங்காக இந்த வீடியோவில் காட்டுறோம். தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு டைம் சொல்லுவேன், அதுலேருந்து சேட்டு வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எப்போவுமே லேட்டாக வருவாப்புல. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் வந்து ஒரு 4 மணிக்கு கோயிலில் இருக்கணும்னு சொன்னேன். இங்கே வந்து ஒரு 4:30 மணிக்கு கிட்ட ஆகிடுச்சு. இங்கேருந்து நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அழுத்தி பிடிச்சிட்டு போனோம். எல்லா ப்ரெஷருமே என்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போய் பார்ப்போமா இல்லையானே எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எது எப்படி இருந்தாலும் சரி, ஸோ டைம் ஆகுது அப்படின்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய சேலஞ்சஸ் பிரேக் டவுன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜேர்னியுமே நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஜேர்னியில் இன்றைக்கி நம்ம போகிறது ஒரு அமேசிங்கான ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. தம்பி, இடையில பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் தான் கார் ஓட்டுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்ணை மூடி தூங்குனீங்கன்னா ஊர் வந்துருச்சான்னு தான் கேட்குறீங்க. ஓகேங்களா? எது எப்படி இருக்குதா, நம்ம பிளானுக்குள்ளே போகிறதுனாவே நிறைய சேலஞ்சஸ் தான் நம்ம போகிறோம். ஆமாம். ஸோ எனிவே, சிவனை தரிசனம் பண்ணலாம். வாங்க போகலாம். பாய். பேசுங்கன்னா என்னத்த பேசுறது? அவ்வளோதான், பார்த்துக்க. நான் வந்து கஷ்டப்பட்டு பேசுவேனாமா, இவர் வந்து மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாராமா. அதெல்லாம் போட முடியாது, பேசுங்க. இதுவே கண்டென்ட் தான். இதே கண்டென்ட் தானா? பாருங்க மக்களே, நான் வந்து இவ்வளோ நேரம் இப்போ கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில நான் 1 நிமிஷம் ஒரு ஃப்ளோவாக நான் பேசியிருக்கேன். தம்பி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணாமல் விட்டுருக்காப்புல. மைக்கெல்லாம் ஆன்லைன் இருக்கு, ரிசீவர் ஆகிறவங்க ஆன்லைன் இல்லாமல் போச்சு. தூக்கம் நினப்பில்ல மண்டை தெரிய வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, இப்போ இருக்கிற வெதரை பார்த்தா நம்ம அங்கே போயிட்டு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் வருவோம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு மோட கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட நம்ம ஷார்ட் எடுத்துடலாம். ஆமாம். ஆனால் ஒரு மாதிரி ஃபாகா தெரியுமா? ஃபாகா இப்போ இருக்கிற மாதிரியே ஒரு கிளைமேட் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸலண்டான அவுட்புட் எடுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம அங்கே போய் காரை நிறுத்துற நேரத்துக்கு நல்லா மழை கொட்டுன்னு கொட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. சரி பார்ப்போம். சாத்தனூர் அணை இங்கே தான் இருக்கா? ஆமாம். இந்த டேம் பார்க்கறது சூப்பராக இருக்குமே. இந்த டேமுங்களா? ஆமாம். கொஞ்சம் பிஃபோராக வந்துருந்தேன்னா சாத்தனூர் டேம் எடுத்துருக்கலாம் நம்ம. நான் காட்டில் கொஞ்சம் அமரகாவுடைய செடிக்கு மருந்தடிச்சிருந்தேன். ஓகே. மருந்தடிக்கிறவன் லேட் ஆகிட்டான். ஓகே. அடிச்சுட்டு வர தேங்க. உங்களுக்கு சவுக்கு சங்கர் தெரியுமா? ஆமாம். அவர் மாதிரியே நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. நான் போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் கதை விடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தரமான சம்பவம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். கொஞ்சம் காமிங்க. நல்லா தானே போயிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுட ஒரு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் சேலம் போக போகிறோம். அங்கேயா இருக்கிறா? அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. A few moments later. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுதே இந்த ஷார்ட்டை பார்க்கும்போதே. செட்டு சிவன் நம்ம கூட இருக்காரு. செட்டு இந்த மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து இப்ப அந்த மாதிரி தான் இருக்காது. ஒரு உண்மையை சொல்லணும்னா என் கால் வந்து இப்ப தரையில இல்ல, ஒரு ஒரு பறக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்க. அங்க இருந்து மலையிலேயே வந்தோம். மலையில வந்துட்டு எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு இதுலயே வந்தோம். இந்த ஒரு அழகான ஒரு அவசமான ஒரு ஒளியில தான் கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா அந்த ஒளியவே பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தது காமிக்க போறோமா? ஆமா, அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல, இந்த வீடியோஸ்லயே வந்துடும். இதுக்கு அடுத்தடுத்து வரும், பாருங்க எல்லாரும். ஸோ ஃபைனலாக நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து ட்ரோன் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கோயில் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். சாமியை பார்க்கலான்னு. வா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
மழை பெஞ்சிருக்கு. நான் பாருங்க திருவண்ணாமலை கோபுரத்தை இங்க இருந்து அப்படியே பயங்கரமா இருக்கு. இங்க இருந்து பாக்குறது அந்த கோபுரம் செம்மையா இருக்குல்ல. ஆமா இது வா, அந்த கோபுரம் பார்க்கறதுக்கே சும்மா பட்டா சிலப்புது. பயங்கரமா இருக்குல்ல. ஓம் நம சிவாயா. இந்த கோபுரத்தை பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. பயங்கரமா இருக்குல்ல. ஆமா. ஆனா அந்த மரம் இல்லைன்னா கோபுரம் நல்லா தெரியும். ஆமா, நம்ம இங்க தானே பறக்க விட்டோம். ஆமா சேட்டு, நான் வந்து இந்த இடத்துல மரம் இருக்கிறதே பார்க்கல சேட்டு. ஓகே. நான் வந்து கீழே இறங்கி எடுத்துட்டு இருந்திருக்கேன். கீழே இறங்கி இந்த பறவை பறக்கிற ஷாட்லாம் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சேன்ல. ஆமா. அப்போ வந்து இந்த இடத்துல மரம் இருக்கு எனக்கு தெரியவே இல்லை சேட்டு. அடேங்கப்பா பயங்கரமா இருக்கு. ஓகே, இது பார்க்கறது எப்படி இருக்கு? இது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது ஃப்ரெண்டு கோபுரம் மாட்டிருக்கு. ஆமா. போனதுலேயே இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி வைப் ஏத்துற மாதிரி இல்லை. அது எப்படி சொல்றது, எனக்கு ஏதோ உள்ள இருந்து ஒரு சக்தியை நீங்க இழுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவேன். ஒரு வழியா ஒரு 2 மணி நேரம் கீழே நின்னதுக்கு அப்புறம் சாமியை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இங்க இருந்து என்ன பண்ண போறேன் இப்போ அடுத்தது? சரி, இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு ட்ரோன் வீடியோவில் இந்த கோபுரம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருங்க. மாசம் வந்திருக்கு, காமிக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரகிள். இந்த மலைக்கு நடுவில் திடீர்னு லைட் வருது, காமிக்க போகிற அடியே. Oh my God. பக்காவா இருக்கு. What a beautiful view. பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. பக்கத்துலேயே நம்ம அண்ணா போட்டோ ஆனால் என்ன பண்றீங்க? வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமா. ஐயோ, இங்கேயே சிவனுக்கு சரணாகதி ஆயிரும் மாட்டிருக்கு.